நீ எங்கடா இங்க வந்த? வெளிய போ. என்னக்கா வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி துரத்துற? ஒரு காஃபி டீ கூட கொடுக்க மாட்டியா? டேய், இப்போ வெளிய போறியா இல்லையா? இல்ல ராஜா நான் சொல்லவா? அக்கா இப்போ நீ ராஜா கிட்ட சொன்ன மட்டும் அவனாக்கா பண்ணிடுவான். இங்க பாரு, இங்க நான் பிரச்சனை பண்ண வரல. உனக்கு ஏதாச்சும் உதவினா சொல்லி தம்பி நான் இருக்கேன், நான் செய்யறேன். அது சொல்லிட்டு போலாம் தான்க்கா வந்தேன். ஏண்டா ஒரு வாட்டி எங்களை பிச்சை எடுக்க வச்சது உனக்கு பத்தலையா? மறுபடியும் எங்களை பிச்சை எடுக்க வைக்க போறியா? அக்கா இன்னுமாக்கா அதெல்லாம் மனசுல வச்சிருக்க? அதெல்லாம் தொழில்க்கா. இங்க பாரு, நம்ம இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம். அக்கா உனக்கு ஏதாச்சும் பணம் வேணும்னா சொல்லி தம்பி நான் தரேன், நீ எனக்கு திரும்பி கொடுக்க வேணாம். அதை உன் பிள்ளை ராஜாட்ட நான் வாங்கிக்கிறேன், சரியா? காஃபி கேன்சல், நான் வரேன். அடுத்து வந்து விடுறா. பக்கத்தாமண்ணா. சரி. என்ன சரசு, இவனுங்க நல்லா இருக்கானுங்க. அப்ப சாமி போட்ட பூஜை பலிக்கலையா? இவனுங்க அழிஞ்சு போகணும்னு 30,000 வள்ளி கொடுத்துருக்கோம். அதாங்க தெரியல, இருங்க சாமிகிட்ட கேட்டு பாக்குறேன். இது வேற. இதை பாருங்கம்மா, நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன், பெரிய சாமி உங்களுக்கு கால் பண்ணி நம்பரை கொடுப்பாரு. நீங்க சும்மா எனக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க. இல்ல சாமி, நான் அதை பத்தி கேட்க அடிக்கல. இல்ல இந்த 3 பேரு அழிஞ்சு போகணும்னு பூஜை போட சொன்னேனே, அதை பத்தி கேட்கத்தான் நான் அடிச்சேன். அதுக்கு என்னம்மா இப்ப? இல்ல சாமி, அவனுங்க நல்லா தான் இருக்கானுங்க. இப்போ வந்து என்னை மிரட்டிட்டு வேற போறானுங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேனேம்மா, அவங்க உடம்புல பிரச்சனை ஆரம்பிக்கும், அது அதோட வேலையை கொஞ்சம் கொஞ்சமா தான் காட்டும். சரி சாமி. அப்புறம் சாமி, அந்த நம்பரு நான் இப்பதானே சொன்னேன், பெரிய சாமி உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாரு. அது வரைக்கும் காத்துருங்க, சரியா? நான் வச்சிடறேன். சரி சாமி. Hey, ni tanda hero machi asanga